எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 குடமிளகாவை வச்சு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வச்சு எப்படி சாப்பாடு நம்ம கிளறி கொடுக்குறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இது செய்கிறதுக்கு ஒரு 2 குடமிளகாவை எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் இதை தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். அப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மசாலா வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு நம்ம மிளகாத்தூளை எண்ணெயிலே ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா ரெட் கலரில் வேணும் அப்படின்னா வெங்காயம் வதங்கும் போதே நீங்கள் மிளகாத்தூளோ இல்லை மற்ற மசாலா ஐட்டமோ நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் நல்லா சூப்பராக கிடைக்கும் நமக்கு. நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு எடுக்கிறேன். கொஞ்சம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம நசுக்கி விட்டுக்கலாம். மறுபடியும் நான் மூடி வச்சுக்கிறேன். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 3 முட்டையை உடச்சி நான் இதில் விட்டுக்கிறேன். 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பொடி மாஸ் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் நீங்கள் முட்டை சேர்த்தும் செய்யலாம், இல்லை தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் முட்டை சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ முட்டை நல்லா பொடி மாஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம குடமிளகாவை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சேர்த்து அந்த முட்டையும் அந்த குடமிளகாவும் நல்லா ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதில் நம்ம இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இதை மறுபடியும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். உப்பு நல்லா இதில் ஜாயிண்ட் ஆகிற அளவுக்கு. அவ்வளோதான். இது கிளறினதுக்கப்புறம் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்க்கணும். ஒரு 1/4 கிளாஸ் இல்லைனா 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். நான் 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் நான் இதில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க, கிளறாதீங்க. மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்க ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து இந்த மாதிரி சூப்பராக இருக்கும், சதன்னு இருக்கும் நல்லா. இப்போ அவ்வளோதான், இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம சும்மா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது சாப்பாடு கிளறதுக்கு வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம எவ்வளோ இந்த குவான்டிட்டி 2 குடமிளகாக்கு நீங்கள் 3 பேருக்கு தாராளமாக சாப்பாடு கட்டலாம். நான் இப்போ 3 பேருக்கு தேவையான சாப்பாடை நான் இதில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. எப்போவுமே எந்த சாப்பாடு நம்ம கிளறதா இருந்தாலும் சாப்பாடை நல்லா உதிரியாக நம்ம வடித்து எடுத்தால் மட்டும்தான் கிளறும் போது எல்லாமே அல்டிமேட்டாக நமக்கு வரும். கிளற சாப்பாடுக்கு கொஞ்சம் நம்ம சாப்பாடு குழஞ்சா கூட அது சுத்தமாக ஃபெயிலியர் ஆயிரும், எதுவுமே நல்லா இருக்காது. அதனால் சாப்பாடை பார்த்து வடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த பாருங்கள், நான் இப்போ என் பையனுக்கு இதை நான் கட்டி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.